நில்லுங்க, சித்தி சேலை கட்டுறாங்க. தர்ஷினி, சித்தி சேலை கட்டிட்டேன், நீ போய் விளையாடு. ஏன் இப்படி பண்ற? பின்ன என்ன பண்ண முடியும்? கதவுக்கு தாழ்பால் இல்லை, தாப்பா போடு தாழ்பா போடுன்னு நானும் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன். நீ போட்டியா? அதனால தான் தர்ஷினியை காவல் காக்க வச்சுட்டு நான் சேலை கட்டிட்டு இருந்தேன். ஐயோ, நான் அதை கேட்கல. நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் இப்படி பொய்க்கு மேல பொய்யா சொல்ற? உண்மையை சொல்லியிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கணேசன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் என் தாலி அத்து அந்த எம்எல்ஏ பையன் கையால தாலி கட்ட வச்சிருப்பாரு என் அப்பா. உன் பிரச்சனை பத்தி மட்டுமே பேசுறிய? என் பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என் மல்லிகா என்ன பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? உன் காதல் வலியை விட ஏன் காதல் வலி அதிகம். உனக்காவது கதவை திறந்தா ஏத்த மாதிரி மல்லிகா இருக்கா. ஆனா எனக்கு என் தாலி கட்டின புருஷன் எனக்கு தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து எங்க இருக்கான்னு தெரியாது. சொல்லுங்க அங்கிள். அப்பா சென்னையில் இருக்காங்க, செக்ரட்டரியேட் மீட்டிங்ல. ஒரு தப்பு நடந்துருச்சு. என்ன தப்பு? நீங்க பத்திரமா பாத்துக்க சொன்னாலும் தப்பிச்சிட்டான். அது ஒரு வீணா போனதியா? ஒரு கேனப்பாயில போய் கல்யாணம் பண்ணியிருக்கா. இவனுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நானே இவனை விட சொல்றதுக்காக தான் இங்கே வந்தேன். ஹாய் காய்ஸ், கமான். மன்னாரு உனக்கு எப்படி அத்தமாகணும், அப்படித்தான் இவனு உனக்கு அத்தமே. இவன் படிச்சிருக்கான், அரசாங்க உத்தியோகம் பார்க்குறான், மாதம் 15,000 சம்பாதிக்கிறான். அவன் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கணும் இல்லை. இவன் ஊருக்குள்ளே நடந்து போனால் 4 பேர் மதிப்பேன், மரியாதை கொடுப்பேன். அவன் போனால் ஒரு நாய் கூட மதிக்காது. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்ப. அவனை கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கை நாசமாக போயிடும். அவனை பெத்த அப்பே நான் சொல்கிறேன், மன்னாரை கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கை நாசமாக தான் போயிடும். பரவாயில்ல, மன்னார் மாமாவை கட்டுறதுனால என் வாழ்க்கை நாசமா தான் போகும்னா போகட்டும். ஆனா நான் மன்னார் மாமாவை தான் கட்டிப்பேன். பொண்ணெல்லாம் கேட் பண்ணிட்டேன் மச்சான். மல்லிகா ஒத்துக்கல, ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்கும்.
மல்லிகா எனக்கு தான். எந்த ஒரு ஏண்டா மல்லிகா பிறந்தது மன்னாருக்கு, மன்னாருக்கு மல்லிகா, மல்லிகாவுக்கு மன்னாருங்கிற ஊரறிஞ்ச விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சு கூட எப்படி நாலு வந்து பொண்ணு கேட்டேன். உன்னைய கொல்லுவேன், எங்க அப்படி சேர்த்து கொல்லுவேன்டா. மன்னார் மாமா இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனால நீ இந்த கடிதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது நான் பொது கிணத்துல விழுந்து செத்து போயிருப்பேன். அடுத்த ஜென்மத்துல நானே உனக்கு மகளா பொறுப்பேன். இதுக்கு மேல என்ன எழுதுறது தெரியலையே. இதுக்கு மேல என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. அப்பாவுக்கு ஆசை முத்தங்கள். மல்லிகா மன்னார், மல்லிகா மாலை சுப்பிரமணி.